ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாருன்னா, இந்த அலட்சிய தன்மை இது ரொம்ப அலட்சியமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? அதை பற்றி தான் இன்னைக்கு பாப் தாதா சொல்ல போகிறாங்க. பாப் தாதா சொல்கிறாரு, என்னோட அன்பான குழந்தைகளே, பாப் தாதா இன்னைக்கு ஒவ்வொருவரின் சார்ட்டையும் பார்த்தார். அதில் என்ன தெரிஞ்சது தெரியுமா? மொத்தத்தில் 50% குழந்தைகள் மற்றவர்களை பார்த்து கவனக்குறைவாக ஆகிட்டாங்க. சில சமயங்களில் நல்ல குழந்தைகளே கூட மிகவும் கவனக்குறைவாக ஆகிடுறாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? பாபா சொல்றாரு, இப்படி தாங்க நடக்குது, இது எப்போதும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே இப்படி தான் செய்கிறாங்க, நாமும் அப்படியே இருக்கலாம். மற்றவங்க பாருங்க, இவ்வளோ வருஷமா இருக்காங்க, அவங்க கூட இன்னும் திருந்தலை, அவங்க திருந்தலை, இவங்க திருந்தலை, இவங்கெல்லாம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி தாங்க நடக்கும் அப்படின்னு என்னோட குழந்தைகளே பாப் தாதா இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி குழந்தைகள் நீங்கள் உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு பாப் தாதா சொல்றாரு. ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை பார்த்து நீங்களும் அதே போல கவனக்குறைவா ஆகிடுவீங்களா? இது புத்திசாலித்தனமா? இது ஒரு அறிவுடைய ஆத்மாவின் செயலா? கவனக்குறைவின் விளைவு மிகவும் கடுமையான ஒரு பச்சாதாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ கவனக்குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு விளைவு பயங்கர மோசமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். இது என்னங்க பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாப் தாதா தெளிவாக பார்த்துட்ருக்குறேன், நீங்கள் எவ்வளவு மற்றவர்களை பார்த்து எப்படி கீழே இறங்குறீங்க என்பதை உங்களுக்கே தெரியல. இதை கண்டு பாப் தாதாக்கு மிகவும் கருணை வருகிறது. என்னோட குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு கருணை தான் வருது. பாப் தாதா சொல்றாரு, ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் இந்த மாதிரி கவனக்குறைவாக இருந்ததுக்கப்புறம் பச்சாதாபத்தின் தருணங்கள் மிகவும் கடினமானவை. நீங்கள் பச்சாதாபப்பட்டு அந்த தருணம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால தான் பாபா இப்போது சொல்கிறார், இந்த பழைய வருடத்திலேயே கவனக்குறைவு என்று அழைக்கும் மற்றவர்களை பார்க்கும் பழக்கத்திற்கும் உங்கள் மனதிலிருந்து முழுமையாக விடை கொடுத்துடுங்க. சில நேரங்களில் உங்களுக்குள்ள சிறிது ஆர்வமும் உற்சாகமும் வருது. அப்போது சில விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு வைராக்கியம் வருது, வந்துடுது, இனிமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உணர்வு கொண்டு வரீங்க. ஆனால் அது நிலையானதா இல்லை, தற்காலிகமாக தான் இருக்குது. அதனால் பாப் தாதா கூறிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். பாபா சொல்கிறாரு, இவற்றிலிருந்து நீங்கள் இப்போ விடுபடுங்கள். இன்னொரு விஷயமும் கவனிக்கப்பட்டது. பாப் தாதா சொல்கிறாரு, இன்னொரு விஷயம் கூட கவனிக்கப்பட்டது. அது என்னன்னா, பழையவர்கள், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப காலமாக இந்த ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட தான் அதிகமான கவனக்குறைவே இருக்குது. முதல்ல இருந்த ஆர்வமும் சக்தியும் நீண்ட காலம் நிலைக்கவில்லை. படிப்பிலும் கூட கவனக்குறைவு வந்துருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம்,
ஆனால் பாப் தாதா சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உண்மையாகவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாப் தாதா ஏற்கனவே படிப்பை முடிச்சிருப்பேனே. மாணவர்கள் படிப்பை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க மீண்டும் படிக்கணுமா என்ன? அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் இந்த படிப்பு தொடர்ந்து வருகுது? இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போது அதனால் என்ன புரியுது? நம்ம இன்னும் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. குழந்தைகளே, இன்னமும் நீங்கள் எல்லாத்தையும் முழுமையாக ஒன்றும் கற்றுக்கல. இந்த கவனக்குறைவு இப்போது முழுமையாக இதற்கு விடை கொடுங்கள். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற இதனால் வரக்கூடிய கவனக்குறைவு இதற்கு முழுமையாக விடை கொடுங்கள். மற்றவர்களை எப்பயுமே பார்க்காதீர்கள், தந்தையை பாருங்கள். பிரம்மா தந்தையை பாருங்கள். மற்றவர்கள் யாராச்சும் தவறு செஞ்சுறாங்க, தடுமாறுறாங்க, அவங்கள பார்த்து நீங்களும் விழ வேண்டாம். அவங்க விழுந்துட்டாங்கன்னு அதை பார்த்து நாங்களும் இதேமாரி நடந்துக்கிறோன்னு கீழே விழாதீங்க. அவங்கள காப்பாற்றுவது ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மகாரதியின் கடமை. அது மகாரதிகளாக இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை அது பாபாவோட வேலை. அவங்கள காப்பாற்றுறது பாப் தாதாவோட வேலை. அங்கே சென்டரில் இருக்கக்கூடிய மகாரதிகளோட வேலை. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? மற்றவர்களை பின்பற்றுபவர்களா அல்லது அவர்களை உயர்த்துபவர்களா? என்னோட குழந்தைகளே, இந்த பழைய வருடத்தை நீங்கள் நல்ல முறையில் விடை கொடுக்க போகிறீர்களா? இந்த பழைய வருஷத்தில் எல்லாத்துக்கும் நல்ல முறையில் விடை கொடுக்க போகிறீங்களா? இல்லை கவனக்குறைவு விட்டுட்டு புதிய உற்சாகத்துடன் முன்னேறி போவீங்களா? மற்றவர்களை பார்க்காம பாபாவை மட்டும் பார்த்து உங்கள் நிலையை உயர்த்த போறீங்களா? இப்போதான் சரியான நேரம் உங்களுக்கு. பாப் தாதா சொல்கிறாரு, இப்போதான் உங்களுக்கு சரியான நேரம் வந்திருக்கு. என்ன நேரம்? விடை கொடுங்கள் கவனக்குறைவுக்கு. தொடக்கம் செய்யுங்க சக்தி வாய்ந்த முயற்சிக்கு. இப்போ நீங்கள் சக்தி வாய்ந்த முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு ரொம்ப கவனக்குறைவாக நீங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் கொடுங்க. படிப்பின் மேலே கவனம் கொடுங்க. உங்கள் மேலே நீங்கள் கவனம் கொடுங்க. பாப் தாதா சொல்கிறாங்க. பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த கவனக்குறைவிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க பாப் தாதா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.